மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன், நீங்க வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசு, ஜாக்குவார் தங்கத்தை, அன்பு செழின்னு, ஸ்ரீதர, எல்லாரையும், எல்லா சகோதரர்களுடைய மங்கை அழகாவின் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க. கேரளா படம் தானே, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது. சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல சூப்பர் ஹிட்டா போகுது. செலவே இல்லாம ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாம சின்ன சின்ன ஆர்டிஸ்ட வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு முன்னோட்டமா கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமா விளங்குது. அதனால இந்த மலையாள படம் எப்படி பண்ணிருக்க போறாங்க, ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ் வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு. எனக்கு அப்படிதான் பண்றாங்க சில பேர். ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன அழகா பண்ணிருக்காங்க, என்ன அழகா பண்ணிருக்காங்க. மனம் நிறைந்து ஆள் மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம். அவர் தான் வந்து கூப்பிட்டார். நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டர் அறிமுகப்படுத்திட்டார். பரதன், த கிரேட் டைரக்டர், முதல் டைரக்டர் பரதனுடைய அசோசியேட்னு சொன்னார். அப்பவே ஒரு திருப்தி, ரைட் ஓகே. ட்ரெய்லர் பார்த்தா என்ன அவங்க, அப்புறம் அந்த 3 பாட்டு இசையமைப்பாளர் வரலையா, வெங்கடேஷா, சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு. போன வருஷம் 641 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதுல 30 28 நான் ஆவரேஜா சொல்றேன். அதுல ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி, பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும், அதுல ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை. கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை எழுதுன உருப்படாது. இந்த கதாநாயகனை கதை எழுதுறன்னா அத பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா. ஆனா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினி போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியா இருக்கும், படம் ஓடும். இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த தம்பியும் அழகா இருக்காரு, இந்த பொண்ணு அப்போனா எனக்கு எல்லாத்தோட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுறேன், தமிழ்ல பேசணும்னு தோணுச்சு, அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனா இந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா கத்தாரில் ஒர்க் பண்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச தமிழ் பேசுறேன்னு எங்களோட நல்லா பேசியிருக்காரு. எங்க தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான், கப்சர்லாம் விடுவான், பட் தமிழ் சுத்தம் வராது. இப்ப பாருங்க, அகம் மொழி விழிகள், அகம் மனசு, அகம்னா மனசு, இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது, இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அகவிழிகள், இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள், அக மொழி விழிகள். அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள், அது காதல் கதையான கிரைம், ஒரு மாடு கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தேன், அவர் மர்டர் பண்றாரு எல்லாம் போயிட்டு. ஆனா அதுல என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாருன்னு தெரியல, பட் டைட்டில் பியூட்டிஃபுல், குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும்.
ஆனா என்னமோ தெரியல அவன ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபுனா அப்படியா தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் மருமகன் மாமா எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர். அந்த குட் பேட் அக்லியை விட தமிழ்ல அழகா வச்சுக்கலாம். ஆனா ஹீரோ அஜித் அது வித்தியாசமா இருந்தது, தப்பா தெரிஞ்சது எனக்கு. இப்ப டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒரு நல்ல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய பிள்ளை இப்ப வந்து டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோ? வாயில வாயில போ, நாக்கு சுளிக்கும் போது என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேரு நங்க ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை பார்க்க போனாங்க, ஐயா இங்கிலீஷ்ல டைட்டில்லாம் வருதுயா, அது மேட்டர் தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்க சிஎம் இருக்கும்போது வரலாமான்னு. நல்ல காரியம் பண்ணாரு. அது என்ன பண்ணாரு, மானியம் கொடுக்க முதல்ல 3 வருஷம் அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன் தமிழ் தலைப்புள்ள படங்களுக்கு, விரசம் இல்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது, கிளாமர் இருக்கலாம், ஆனா கேவலங்கள் இருக்கக்கூடாது, பெண்களை கொடூரப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு தமிழ்ல டைட்டில் இருந்தாதான் மானியம் சொன்னார். 3 லட்சம் மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கம் கொடுத்தாரு, ரெண்டுமே கொடுத்தாரு. நீ தேட்டருக்கு சொன்னதான் அப்செக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்செக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்ன, பாப்கார்னுக்கு சொன்னா அப்செக்ட் பண்ண ஓகே. அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாசம் இருக்குங்க, ஒரு 7-8 படங்கள் ஆங்கிலம். ஒரு கேரள சகோதரர்களுக்கு தோணுது தமிழ்ல வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும்னு. ஆனா தமிழனுக்கு தெரியல அது தமிழ்ல டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில படம் வாங்கணும்னா டைட்டில் இங்கிலீஷ்ல வேணும், அதனால எவ்வளவு சொல்ல எவ்வளவு படத்தை வாங்கிடுறான். இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச படம்லாம் இந்தியில வாங்கிடுறானா? அது வேண்டுகோளா வைக்கிறது. தமிழ்ல 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமா ஓடும் தமிழ்நாட்டில். எங்க தமிழர்கள் உங்களை வரவேற்பாங்க. இந்த படம் நல்லா வேணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மகிழ்க்கணும். அது என்னுடைய உளம் கனிந்த நன்றி. என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் இந்த அகவிழி மொழிகள் வருது. அவருக்கு அவருடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி, லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம். பெரிய பேர் 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 டைரக்டருக்கும், நடித்த கலைஞர்கள், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணைய நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க பெருமைப்படுறேன். அகமொழி விழிகள்
ராஜன் சார் அழகா சொல்லிட்டாரு, படித்தவர் இல்லையா, அழகா சொல்லிட்டாரு. அதன் வழியா பேசுறது உண்மையிலே படத்துல வந்து 2 ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே கண்ணு தெரியாம ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. இந்த டைரக்டர் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதை தயாரிக்க ஒரு தைரியம் வந்துச்சுல, இந்த தயாரிப்பவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கண்ணு தெரியாம நான் வந்து ஜெய்சங்கர் படம் அப்போ பார்த்தேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இதயம்னு அந்த படம் பேர். கண்ணு தெரியாம யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் இதிலே நம்பிக்கையிலே அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. 2 பேருமே அற்புதமாக நடிச்சுட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப, ஃபர்ஸ்ட் படம் இல்லை 2வது படம் அப்படிலாம் தெரியல, ஒரு 40-50 படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள். இதில் பண்ண மியூசிக் டைரக்டர் அற்புதம். பாடல் மிக அற்புதமாக தமிழில் எழுதியிருந்தாங்க. பாடலே சரி வரல, அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்துலேருந்து தமிழில் வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். வந்தாலும் வாழ வைக்கும் தமிழை மட்டும்தான். வேறு எந்த லாங்குவேஜ்லையும் வந்தாலும் வாழ வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ வைப்போம். இன்னைக்கு இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழில் படம் எடுக்க தெரியல அப்படின்னு. அமிதாப் பச்சன்லேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து விஜயகாந்த்லேருந்து விஜயிலேருந்து அஜித்லேருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் தான். தமிழ் வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய். அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சிருக்காங்க, யாரையும் தோற்க வைக்காது. இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன். ஆங்கில படத்துல வந்து எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நம்ம சகோதர மொழி, நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போறது இல்லை. ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம மனைவி எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, அது மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஆனால் மலையாள மொழி நம்ம கிட்ட நம்ம தாய்மொழி தான். அவங்க நம்ம அம்மா அம்மையும்பாங்க, நம்ம தண்ணியும்போ வெள்ளம்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளம் தான் கரெக்டான மொழி தமிழ்லேயே சொல்லுவாங்க. நான் நிறைய படம் வரும், 360 படத்துல நான் அவரோட படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, ரொம்ப நல்ல மொழி. ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அது மாதிரி இப்போ மிலிட்ரியில் பாருங்களேன், 26 பேர் சுட்டுருக்காங்க. ஆனால் இங்கே சில அவங்க சொல்கிறாங்க அவர் சரியில்லை இவரு சரியில்லை. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான், 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் என்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்துல நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 இல்லை நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய்நாடு. இந்த தாய்நாட்டை குறை சொல்லணும்னு யார் நினைச்சாலும் சரி, பாகிஸ்தான்ல போய் குறை சொல்லுங்க, இருக்காதுங்க. நிறைய ரோசா இருக்கும்ல, போடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க. இங்க எந்த மொழியாலும் அடிக்க மாட்டான். எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வரல, இந்து வரல, கிறிஸ்டின் வரல, அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமும் நமக்கு வேண்டாத மதமே கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் பெரிய வட்டில்னு சொல்லுவாங்க, அதில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்களாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழன் முஸ்லீமும் தமிழன் தான், கிறிஸ்டினும் தமிழ் தான், தமிழனும் தமிழ் தான், இந்துவும் தமிழ் தான். பிரிச்சு நம்ம பீஸா பிரிச்சுட்டாங்க. இது வந்து அந்த கிங் ஜாதியா எந்த நாடுங்க அது, வடகொரியாலும் சொல்ல முடியுமா? வேணாது அப்படியே கூப்பிட்டு போறான். பாராளத்தில் முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவன் அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மள? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியா இருந்தாலும் எந்த அரசுதான் இருக்கட்டுங்க, மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்கப்பதான் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நிக்கிறோம். அது இல்லாம நம்ம இந்தியாவை எவன் கழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சரி தானே, அதெல்லாம் அப்படி இல்லைங்க, அதெல்லாம் கேட்குறேன். இல்லை பேர சார் ரொம்ப பேசுவார், வேற பேசுவார். ஆமாம், இல்லை இல்லை அவரு சப்ஜெக்ட்
மங்க ஹரிராஜன் சார் பேசிட்டாரு. வேறு சார் நிறைய பேசுவார். அவருக்கு ஸ்ரீதரன் நிறைய பேசுவார். அப்படி தான் பேசினார். இல்லை எனக்கு ஆத்திரம் என்னென்னா, எந்த இடத்துலையும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழங்க. யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது நம்ம தான். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு யாராவது இந்தியில் படம் ஜெயிக்கணும்னா கூட இங்கே வருவாங்க. பரமேந்திர படம் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி நடிச்சிருக்காங்க, எல்லாரும் ரித்திஷா நடிச்சிருக்காரு, பீமந்தக்கு நடிச்சிருக்காரு, எல்லாரும் இங்கே நடிச்சிருக்காங்க. நம்ம யாரும் குறை சொல்லலை. ஏன்னா நானும் நிறைய அந்த 360 படத்துக்கு மேலே மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். அதனால மொழி நம்ம மொழி. அவர் அழகாக பேசினார். மலையாளத்தில் எழுதி நான் வாங்கி பார்த்தேன். அவர் வந்து மலையாளத்தில் எழுதி தமிழில் பேசுவார். என்ன மொழி பாருங்க. அப்போ அவர் பாராட்ட ராஜன் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழில் பேசணும்னு ஆசைப்பட்டார்ல. அக்கா வணக்கம் சார். சரி சார், உங்களுக்கு வணக்கம். அழகான பேர் வச்சுங்க. அகமொழி விழிகள், அற்புதமான பேர் சார். தமிழ் பேர். உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பார். ஓகே, இப்போ வந்து நம்ம தயாரிப்பாளர் குடும்பத்தில் துபாயிலேருந்து வந்திருக்காங்களாம். துபாயிலேருந்து அதனால மேடைக்கு கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாமா? வாங்க வாங்க வாங்க, துபாயிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க மேடம், லாஸ்டா போடுங்க. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய படமாக நடத்துகிறேன். எப்போதும் உங்கள் கூட நிற்போம் சார். சார், நாங்கள் தமிழ் மலையாளம் பார்க்க மாட்டோம். நாங்கள் எப்போதும் உயிர்களை நேசிப்போம். உங்களை மாதிரி உங்கள் கூட எப்பவும் நிற்போம். எந்த இதனாலும் எங்களை கூப்பிடுங்க. ராஜன் சார் இருக்காரு, பேரரசு இருக்காரு, நான் இருக்கேன். எல்லாரும் அவங்க கூட துணைக்கு நிற்போம்னு சொல்லிட்டு அப்புறம் பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்வில் ரொம்ப பெருமாடுறேன். எப்போதும் சொல்ற மாதிரி தான், அம்மா அப்பா வழிங்க. தாய்க்கு மிஞ்சி வேற எந்த தெய்வமும் இல்லை, தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை. எனக்கு நானே நிகர் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவும் நினைச்சிங்க. மொழியில எப்பவுமே நான் அஞ்சாத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம தாய்மொழி உலகத்திலே அற்புதமான மொழி. நான் எல்லா நாட்டுக்கும் போகிறது மாடு அம்மா கண்டது எங்கேயும் வேற எந்த லாங்குவேஜை பற்றி நான் பார்க்கவே இல்லை. அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, ஜெயகன். என்ன சொல்லியிருந்த மாஸ்டர் முதல் முறை இந்தியன் வாழ்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி. இது அது நான் சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த நாள் இனிய நாள். நான் அஸ்டண்டா அந்திலிருந்து திருப்பாச்சி படம் பண்ணோம், சிவகாசி படம் பண்ணோம். அந்த காலத்துக்கும் சரி, இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக அமைஞ்சதில்லை. நான் மேக்ஸிமம் பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை, பண்ண மாட்டேன். ஆனால் இந்த முறை ரொம்ப உங்கள் முன்னாடி, ராஜன் சார் முன்னாடி, மாஸ்டர் எல்லார் முன்னாடியும், நம்ம ஸ்ரீதர் சார், இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. எனக்கு நம்மளுக்கு வாழ்த்து வாங்கி தரது நம்ம தேவராசர் இருக்காரு. அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பாரு. என்னை மட்டும் இல்லை, இன்னைக்கு யாராவது பிறந்தாங்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்க தான். இன்னைக்கு 28 அவருக்கு ஞாபகம் வச்சு போட்டு விட்டுருக்கு. இல்லாட்டா பொறாமையில் இப்போ இந்த வார்த்தை படிக்காம போயிடும். அப்புறம் நம்ம கோவிந்தரா சார், பாலன் சார், நிறைய நம்ம நண்பர்களே நிறைய ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் பிறந்தநாள் சொல்லி அடுத்தவரை வைப்பாங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் என்னை வாழ்த்து அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த இதில் இன்னொரு சிறப்பு அம்சம்னா பார்த்தீங்கன்னா, அதிசயமாக நினைக்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மேடையில் ஒருத்தர் தமிழ் பேசினாரு அப்படிங்கிறதுக்காக பத்திரிகை சங்கம் வந்து அவங்க சால்வை போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் ப்ரொடியூசர் பவுல்ஸ் ஜார்ஜ், ஆமாம் அவர் ஜார்ஜ் ஏற்றி வந்துட்டார் பேப்பரில். என்னோட படம் சிவகாசி. சிவகாசி வந்து தெலுங்கில் விஜயதசமின்ட்டு அங்கே ரீமேக் ஆச்சு.
அவங்க ஆடியோ ரிலீஸ். அதுக்கு ஓகே சிவாசி படம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்னை அங்கே ஆடியோஸுக்கு கூப்பிட்டாங்க. நாம் அங்கே போயிட்டு அங்கே ஹைதராபாத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம என்னடா பேசுறது, ஆந்திராவோட போய் தமிழ் பேச முடியாது அப்படின்ட்டு தெலுங்கில் ஒரு ஒரு 10 லைன் கேட்டு எழுதிட்டு 2 நாள் மனப்பாடம் பண்ணேன். 2 நாள் மனப்பாடம் பண்ணால் கூட ஸ்டேட்டை போகும்போதுலாம் வேறு சிந்தனை இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். தப்பாக பேசிடக்கூடாது இல்லை. அங்கே ஸ்டேஜ் உட்காந்தோன்னா இன்னும் அப்படியே பயம் வர வருது. எல்லாம் தெலுங்கு மக்கள், நம்ம பேப்பர் பார்த்துட்டு படிக்கலையே, மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறோம். அப்போ ஒரு நாள் பேசி தெலுங்கு சமாளிச்சாச்சு. இப்போதான் தெரியுது, அதான் நம்ம தெலுங்க தமிழில் எழுதி பேசியிருக்கலாமே. நம்ம இன்னும் திருப்பாச்சி பண்ணிட்டோம், சிவாசி பண்ணிட்டோம், திருப்பி இன்னும் பெரும் பேசிக்கிருக்கோம். ஒரு புடிசருக்கு தோன்ற விஷயம் ஒரு டேரக்டருக்கு தோணலையே. தமிழ் எழுதி தமிழ் படிக்கிறதே பெரும்பாடாக இருக்கு. அதிகம் தப்பு தப்பா படிச்சுக்கிருக்கோம். ஆனா அழகா தமிழ் மலையாளத்தில் எழுதி அப்படி மிக தமிழ் மாதிரி பேசுறாரு. அப்போ நீங்க அரசியலுக்கு வரலாம் சார். நீங்க ஏன்னா அந்த தைரியம் உங்க சினிமாக்கள் நீங்க அரசியலுக்கும் வரலாம். இதான் யோசிச்சுட்டே இருக்கேன், இந்த இது தெரியாம போச்சு. 2 நாளை போட்டு நெஞ்சில் ஸ்கூல் 10th எக்ஸாம் வரும்போது மனப்பாடம் மாதிரியே குத்திட்டு இப்போ மனப்பாடம் பண்ணமே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சார். அடுத்து தெலுங்கு படம் கூப்பிட்டேன், நீங்கள் மலையாள படத்துக்கு கூப்பிட்டோம். இவ்வளவுயா நல்லதுக்கும் படம் பண்ணினா சன்னா அலெக்சாண்டர், அதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ இப்படி மனப்பாடம் பண்ணுறேன், புத்தி எடுவனுக்கு தெரியாம போச்சு எனக்கு. ஏன்டா தமிழ் வழி மலையாளத்தை படிச்சிருக்கலாமே, கையெழுத்து வாங்கிருக்கலாமே. அங்கே உள்ள பத்திரிகை கலந்து என்ன செலவு போட்டிருப்பாங்கல்ல. எல்லாருமே தமிழ் நிகழ்ச்சியான இருக்கான், புரிஞ்சுட்டே இருக்கா. ஆமாம்மா, அதனால நல்ல எங்க தமிழ் எல்லாருக்குமே, அதெல்லாம் படம் பண்ற எல்லாருக்குமே நம்ம பவுன்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்காரு. நன்றி சார். நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ஒரு விஷயம், டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒரு தியேட்டருக்கு போகிறதுக்கு எது முக்கியம்? டிக்கெட் தான் முக்கியம். அங்கே பாப்கார்னை கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை, கூலிசை கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை. தியேட்டர் படமாக உள்ளே போகும்போது டிக்கெட் முக்கியம். அப்போ இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட்டு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணும்போது ஏன் பாப்கார்ன் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? ஏன் போலீஸ் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? 30 ரூபா பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல. இப்போ நான் சொல்றது சில இடங்கள்ல அது நிர்ணயம் பண்ணணும். அதான் கவர்மெண்ட் அதான். டாஸ்மாக்ல குவார்டருக்கு எவ்வளவு, ஹாஃபுக்கு எவ்வளவு, ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்றீங்கல்ல. படம் பார்த்து நாங்கள் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரா சார்? என்ன பண்ணுங்க, நீங்க சிட்டியில் உள்ள தியேட்டர்ல ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்க 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். என்ன பண்ணுங்க, உங்க கடமை சார். அவுட் சைட்ல 30 ரூபா பாப்கார்னா 40 ரூபா, இல்லை 20 ரூபா பாப்கார்னா 40 ரூபாய்க்கு விற்க நிர்ணயம் பண்ணுங்க சார். 20 டீயை நாங்கள் போய் சார் 120 ரூபாய்க்கு நீ வாங்க சொல்றீங்க. என்ன வாங்க சொல்றீங்க? அதை நிர்ணயம் பண்றது யாரு? அவன் இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்றதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்க டிக்கெட்டை நிர்ணயம் பண்ற மாதிரி மால் தியேட்டருக்கு டிக்கெட் இவ்வளவு நிர்ணயம் பண்றீங்க, அவுட் சைடு உள்ள லோக்கல் உள்ள தியேட்டருக்கு அவர் சொல்றாரு, சார் சொல்றாரு 100 ரூபாய்னாரு. உண்மைதான். அப்ப அங்கே நிர்ணயம் பண்றீங்க, இங்க 120 ரூபா. நீங்க யார் நிர்ணயம் பண்றது? நாங்க நிர்ணயம் பண்ணல. தியேட்டர் ஓனர் சார், ஸ்ரீதர் சார், நீங்க நிர்ணயம் பண்ணுங்க டிக்கெட்டா இல்ல. அப்போ நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் விட்டா அது பிளாக் டிக்கெட். எதுக்கு பேசுறது? குறுக்கு இங்க மறுக்க ஃப்ளோர்ல பேசும்போது குறுக்க முட்டுக்கட்ட போறது
போச்சா? அழகா போய்க்கிச்சு அப்படியே. என்ன சொன்ன நீங்க? நீ பார்ப்ப அதுவும் போச்சு. எதுக்காக சொன்ன தெரிய போச்சு எனக்கு ஆன்சரா. அப்போ நீங்க டிக்கெட்டை நிர்ணயம் போது நீ பாப்கார்னுக்கு நிர்ணயம் பண்ணணும். அது கவர்மெண்ட் கடமை. இன்னொன்று இருக்கு பாருங்க, படம் லாஸ்ட் வந்துடுறேன். நான் சீதா சார் அன்னைக்கு கரெக்டாக சிங்க் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மாட்டிக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதோட இன்னொரு குடும்பம் இருக்கு, சினிமா தவிர்த்துன்னு சொல்றேன். பஸ் டிக்கெட் இப்போ இந்த சாதாரண சீசன்ல இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கோ கோயம்புத்தூருக்கு போறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க. ஒரு பஸ்ல வந்து ஒரு 300 ரூபா வச்சுங்களேன். தீபாவளி அப்போ 1300 ரூபா, 1500 ரூபா. ஏன் ஏறுது? யார் ஏற்ற விட்டா? இஷ்டத்துக்கு அதான் பண்றது கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்கு. நான் அரசு பேசல, பாயபுரமான ஒரு குடும்பம் பேசுறேன். எந்த நாட்டில் தான் கேட்டேன். இப்போ சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, சராசரி ஒரு ரேட்டு, அப்படி எதுக்கு? அது என்ன ஒரு வரமுறை? தீபாவளிக்கு பொங்கலுக்கு போற யார் சார்? குடிச்சு போறாங்க சார் ஊருக்கு. பொங்கலுக்கு யார் சார் போவாங்க? இருந்து சென்னைக்கு போறோம், கிராமத்துக்கு போறான் சார். எல்லாரும் யார் சார்? கிராமத்தா சார்? இங்க கூலி வேலை பார்த்துருப்பான், மாச சம்பளத்தில் இருப்பான். அது எப்படி ஒரு பஸ்ல 2000 கொடுத்து போவாங்க? பிளேட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ல தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சார். 2000 தாண்டு. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் சரி பண்றது கவர்மெண்ட். நீங்க ஒரு வருஷத்துக்கு பார்க்கறதுக்கோ, நீங்க கொக்கோ கோலாவா பெப்சியா ஒரு ரேட்டுக்கு வித்துக்கோ, நேச்சர் நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்லை. இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நான் போறேன், நான் படம் பார்த்துட்டு வருவேன், எனக்கு படம் நல்லா வந்தால் திருப்தி வருவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன், அவ்வளோதான். ஆனால் நான் குழந்தை குட்டி போனேன்னா அது படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதுக்கு இன்டர்வியூ நாங்கள் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அது நிறைவாக வரும். குழந்தைகளுக்கு இன்டர்வியூ வாங்கிட்டு சாப்பிட்டா அது நிறைவாக வரும். அதனால் நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் சொல்லுது, மற்ற நாங்கள் பார்ப்போம். அதனால் அது ஒரு இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்லி நான் ஒத்துக்கிறேன் சார், ஸ்ரீதர் சார், படம் நல்ல படத்தில் ஓடுது இல்லை, அதையும் ஒத்துக்கணும். நம்ம சிறிய பட்ஜெட் எடுத்த நல்ல படத்தில் நம்ம லிஸ்ட்டு சொல்கிறீங்களா? இன்னைக்கு குடும்பம் சொல்கிறீங்க, லப்பம் சொல்கிறீங்க, நிறைய படங்கள் எல்லாம். அப்போ மக்கள் என்னன்னா தேட்டருக்கு ரெடியாக இருக்கான், சும்மா எல்லா படத்துக்கும் வந்து நான் சொல்லிக்க ரெடியாக இல்லைவன். நான் கொடுக்குற பணத்துக்கும், நான் வாங்குற பாப்கார்னுக்கும், நான் கொடுக்குற குடிசுக்கு செலவுக்கும் அந்த படம் ஒர்த்தாக்கும் நினைக்கிறான் சார். அதான் மேட்ரு. அதுதான் சார், அது ஒத்துக்கிறது இல்லை, அதான் ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வர்றாங்க சார். நம்ம அன்னைக்கு ஏற்க சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கக்கூடாது சார். மக்கள் படம் எடுக்கணும் சார், மக்கள் படம் எடுக்கணும் சார். என் பையன் ஹீரோவாக இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்பா முடிச்சதாக இருக்கணும். என்ன நான் சொல்றேன், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு புடிச்சர் படம் தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாரு, தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே நடிப்பீங்களா? ஏன் ஒரு பிடிச்ச போய் நடிக்கக்கூடாதுன்னு கேள்விக்கூடாது. நடிக்கலாம், தங்கம் போல் நடிக்கலாம். ஆனால் ஒரு புது புடிச்சு கொண்டு வர்றாரு, பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாருங்கும் போது நீங்கள் சரியான கேட்டு ஒப்படைங்க, அதை சரியான கதையை கேளுங்க. நீங்கள் முதல் படத்தை நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, அது மாதிரி பாட்டு பிடிக்க அறிமுகப்படுத்தாதீங்க. மக்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்காது. நீங்க ரசிப்பீங்க, நீங்க உங்க குடும்ப ரசிக்கும், சொந்த ரசிக்கும், மக்களுக்கு ரசிப்பான். அப்புறம் தேர்ல கூட்டம் என்ன பண்றது? இதுல சீரியஸா நான் ஒத்துக்கிறேன். அதான் ஆசைக்கு படம்னா போட்ட படம் வராது சார். படத்தை படமா பண்ணுங்க சார், கண்டிப்பா பணம் வரும் சார். நான் உண்மையிலே இந்த படம் டிவியில் பார்த்து மறந்துட்டேன். பெயிண்டிங்மா இருக்கு சார். ஒரு தாரோட அவ்வளோ அழகா கட்டியிருக்கேன் சார், அருவி அவ்வளோ அழகா கட்டியிருக்கேன் சார். அந்த காட்டுக்குள்ள அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்கு. சும்மா ஏதோ எடுத்து எடுக்கிற உங்களோட உழைப்பு, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைப்பு தெரியுது, கேமரா உழைப்பு தெரியுது, டேரக்டர் உழைப்பு தெரியுது. அப்ப சமூகத்தை பார்த்த ஒரு ட்ரெய்லர்லயே
இதுதான் ஒரு சரியான ஒரு படத்துக்கான உதாரணம் தெரியுது. இப்படி டெக்னாலஜினா டி எந்த ஒர்க் பண்ணுங்க தெரியுது எங்கிட்ட டியில் மெனக்கட்டு இருக்காங்க. டி எதுக்கு இருக்கு? டி எதுக்கு இருக்கு? அதுவும் நம்ம ரசிக்க வைக்கணும். அப்போ டிஏ கிட்ட யூஸ் பண்ணிருக்காங்க படத்தில் நிறைய இடங்கள்ல. டைட்டில் சொன்னாங்க தமிழ் டைட்டில். இன்னைக்கு பேச்சு அதுதான். ஏன்னா ஒரு மலையோட கேரளா வந்து ஒரு படம் பண்றவங்க ஒரு மலையாடி அவங்க அழகான தமிழ் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? தமிழ் என்ன டைட்டில் வைக்க நம்ம என்ன பண்றோம்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்போ அவங்க தமிழை பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுக்கலாம இருக்கா? ராஜேந்திரா சொன்னார், அஜித் சார் படம் குட் பேட் அக்லி. அவர் விடாமுயற்சி அழகாக டைட்டில் வச்சாரு. பார்க்கல. குட் பேட் அக்லி வருஷத்துக்கு கலெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவார்? இங்கிலீஷ் வச்சு ஓடுங்க அவரும் நினைப்பாரு. கதை நல்லா தான் ஓடாத விஷயம். ஆமா, அதை இங்கிலீஷ் செய்யக்கூடாது. பெரிய மாஸ்க் இருக்குல்ல, கதையெல்லாம் கூட ஓடும். அதை கதையெல்லாம் கொண்டாடுறது ஓடுங்கிறதெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேற விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேற விஷயம். அதை நினைச்சு நம்ம சின்ன படம் போடக்கூடாது. சின்ன படத்துல எல்லாம் சிறப்பாக பார்த்தா கேட்டு கால் வருவான். அதான் பண்றோமா? புது பட ஹீரோ நல்ல இயக்குனர் கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டீங்க, ஓடிடுச்சு. அப்போ 2 படம் நடிச்சு ஓடுனாலும் நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்கள் கதை கேட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹீரோ தேவைப்பட்டு அனுப்புறதுனால நல்லா நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறோம்ல. ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இயக்குனர் சங்கம் இருக்குது, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, இப்படி கதாசிரியர் இருக்காங்க. அதில் திறமையாளை கூப்பிடுங்க, ஒரு 3 பேர் அவர் குழு போடுங்க. சார் அந்த கதையை கேளுங்க சார், அவங்க கேட்டு கட்ட சொல்லுவாங்க சார். நம்ம நினைச்சதை எடுக்கணும். நம்ம யார்ட்டையும் அட்வைஸ் போது நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சா கொடுத்தா போகுது. அதனால சிறிய படத்துக்கு மக்கள் வல்லங்க வர்றாங்க, கதையை எடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் சிறிய படங்கள் சீரியஸாக இன்னைக்கு ஒரு குடும்ப சம்பளம் ஓடி இருக்கு. இதோட 3 மடங்கு ஓட வேண்டிய படம் சார். அது இந்த வசூலோட 3 மடங்கு வசூல் வர வேண்டிய படம். அப்புறம் வந்து இப்போ வந்து வசூலோட 3 மடங்கு வர வேண்டிய வசூல். அது குறை இருக்காருன்னா இந்த ரீசன்லாம் வெற்றி வந்துச்சு. ஓகே, மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அப்போ இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அது குறையுது. ஆனால் இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சினிமா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு இவங்க மட்டும் முடியல. நான் அப்போ சொல்கிறேன், கவர்மெண்ட்டு இதில் வரையறு பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஏன் வந்தோன்னா ஒரு கோவம் பேசி நினச்சேன் மங்கையர்களுக்கு என்ன இல்லை. ஏன் ஒரு மங்கையர்கள் வச்சு சொல்கிறோம்னா அவர் சொல்லுவார், போட்டு கொடுத்தாலும் சொல்கிறது தானே என்ன ஃபுல்லாக இருக்குது. நான் சொல்ல நியாயம் தானே. அதனால் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இஷ்டத்துக்கு காப்பா சார் வெளியே வந்துன்னா படம் பார்த்தது 150 ரூபானா கார் பார்க்கிங் 250 ரூபா வருது. அது வேற சார். கார் பார்க்கிங் அது 2 மடங்கு இருக்குது. எங்கே நான் கார் பார்க்கிங் காசு கொடுக்குறதா, பாப்கார்ன் காசு கொடுக்குறதா, டிக்கெட் காசு கொடுக்குறதா. இதெல்லாம் சிறிய படத்தோட வெற்றியோட அளவை குறைக்கிறது. நல்ல படமா இருந்தாலும் வெற்றி அடைகிறது, அந்த வெற்றி அது குறைக்கிறது. இன்னும் பெரும்பான்மா படத்துக்கு வரும். எல்லா காலம் பதில் சொல்லணும். வரலாம். ஆமாம். அப்போ இந்த படத்தோட இயக்குனர் சசீந்திரன் கே சங்கர் அதானே. பாபு சாரோட அசிஸ்டண்ட். சிலர் தான் யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க பேரை காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, அவங்க படத்தில் ஒர்க் பண்ணும்போது சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கணும், உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்கணும். டேரக்டரை விட அந்த படம் அவங்க அக்கறை ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இயக்குனர்கள் தான்
அவர் பேரை காப்பாற்றிருக்காரு. வரது அஷ்டங்கர் சார் பரசு நாங்கள் எப்பவுமே இங்கே இங்கே தமிழ் மலைன்னு பிடிச்சிடல. இங்கே எப்பவுமே தமிழ் டைரக்டரு, மலையாள டைரக்டரு, கேரளா டைரக்டரு அதை பிரிச்சே பார்க்குறோம் சார். ராசியில் கொண்டாடணும் சொன்னாங்க, சித்திக்கு கொண்டாடணும் சொன்னாங்க, ஜோஷி கொண்டாடணும் சொன்னாங்க. எல்லாரும் கொண்டாடுவோம், உங்களும் கொண்டாடுவோம். எங்களுக்கு நமக்கு என்னன்னா நம்ம ஒரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சிலது நம்ம ஆரம்பிக்கணும், அப்போ குறை தெரியாம போயிடும். தமிழ் நம்மளோட பார்த்து பேசக்கூடாதுங்கிறது சில விஷயங்கள் நம்ம சரி என்ன மிஸ்டேக் அப்படின்னு யோசிக்கணும்ல. ஒரு உண்மை நாங்கள் பேசுறதுதான். இப்போ ஒரு தமிழ் படம் டேரக்டர் தமிழராக இருப்பார், ஹீரோ கர்நாடகராக இருப்பார், கதாநாயகி மலையாளியாக இருக்கும், கேமராமேன் தெலுங்காராக இருப்பார். எல்லாம் கலந்துருக்கு. அங்கே நான் பூச்சி பார்க்க மாட்டேன். நாங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் இன்னதெல்லாம் முடி பார்க்கறதில்ல. இந்த ஹீரோ வேணும், இந்த கதாநாயகி வேணும், இந்த கேமராமேன் வேணும், இந்த எடிட்டர் வேணும், இந்த மியூசிக் டைரக்டர் வேணும், அவ்வளோதான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் மலையாள படத்தை பாருங்க, இங்கே உதாரணம் பிடிச்சிருக்காரு மலையாளி. தப்பா வைக்காதே சொல்றேன். நான் எங்களுக்கு நான் சொன்னதால நான் ஆரம்பிக்கிறேங்களே. டேரக்டர் யாரு? மலையாளி. கதாநாயகன் யாரு? மலையாளி. கதாநாயகி யாரு? மலையாளி. கேமராமேன் யாரு? மலையாளி. எடிட்டர் யாரு? மலையாளி. எல்லாம் மலையாளி. பார்த்து வருது யாரு? மாஸ்டர் அன்பு அன்பு சார், ஸ்ரீதர் சார், பேரரசு சார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எங்க சொன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிற இல்ல இல்ல நம்ம அந்த ஒரு ஒற்றுமைங்கிறது அதுக்காக நீங்க தமிழக கவனம் இருக்கணும், தமிழ்ச்சி தான் கவனம் இருக்கணும் அப்படி இல்லை. எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார், என்ன உணர்வு வேணும் சார். நீ சினிமா ஒட்டி பார்த்தா நம்ம என்ன உணர்வு ஒற்றுமை இல்லாத படம் நாடு சீரழிச்சு போயிருக்கு. இங்க இல்ல நம்ம இந்தியா வரேன் மாஸ்டர் ஜெய்ஹிந்த் அப்படின்னாரு, இந்தியா வாழ்க்கைனாரு. இந்தியா எப்படி வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிய? இந்தியா எப்படி இருந்துச்சு? ஏன் அடிமடி கிடைச்சு? ஏன் வந்தவங்க நம்மளை ஆண்டான்? ஏன் நமக்கு ஒற்றுமை இல்லை, நம்ம ராபாட்டி ஒற்றுமை இல்லை. ஒருத்தனை அடிச்சு அவன் நிலத்தை நம்ம கொடுக்கணும், இவன் சாமி நம்ம அழிக்கணும், நம்ம கொடுக்கணும், இவன் சாமி நம்ம அழிக்கணும். நமக்குள்ள சண்டை 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 சண்டை. அந்த இஸ்லாமியர் முடிச்சான் அடிச்சு கிடக்கான், வந்தான் ஆந்தியர் வந்தான். எல்லாரும் ஒற்றுமை இருந்தா இந்த வியாபாரம் வந்தான்ல ஒரு இடத்த பிடிச்சிக்கணுமா அடிச்சு விரட்டிருப்பாங்க சார். ஒரு இடத்த அடிச்சு கொல்லும் போது இவன் அவர்தான் கொள்றான் வேடிக்கை பார்த்தான். இன்னொரு ராஜா அடிச்சு சாமத்தை கொடுக்கும் போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான். அவன் வேடிக்கை பார்த்ததுனாலதான் நம்ம நாடு அடிமையாகி சின்ன ஆகிடுச்சு. இன்னைக்கு அதேதான். 26 பேர் காஷ்மீர்ல கொண்டிருக்காங்க. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், வெறிநாய்கள் என்ன சொன்னாங்கல்ல. அந்த உல்லாச அப்பா மக்கள் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி அப்பா மக்களை கொள்றதா அவன் தான் உலகத்துல மிகப்பெரிய கோடை, மிகப்பெரிய கோடை. அப்போ அரசியல் ரீதியா நமக்கு 10 வேறுபாடு இருக்கும். இவன் அவனை திட்டலாம், இந்த கட்சிக்கார அவனை திட்டலாம், நீ ஊழல் பண்ணிட்ட, நீ நிலமசூல் பண்ணிட்ட, நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட, 1000 பண்ணலாம் சார். ஆனா இந்தியாவுக்கு ஒண்ணு வந்தா எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒரே சார். அவன் தான் இந்தியன். நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்ல, நீ இந்திய துரோகி. துரோகி நீ. எங்க நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்க இந்திய பற்ற காட்டிடணும். இதுதான் சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி நம்ம ஒருத்தர் பயிற்சி பற்றிடலாம், இதுல அரசியல் பண்ணிடலாம். அதுக்கு இல்லை, அதுக்கான நேரம் இல்லை. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வேறு வந்துருச்சு. இப்ப போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க
பேசினா கீழே கமெண்ட்ஸ்ல பாருங்க சார், ராணுவத்தை தேவைப்பட்டா சார், இந்தியா வந்து ராணுவத்தை தேவைப்பட்டா சார், அவங்க எப்படி சொல்றாங்க கிளாஸ்ல? பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்க தேட சந்திக்கும் போது நீங்க சண்டை போட்டுக்குங்க. இங்க இது இந்திய அரசு, இங்க இந்திய அரசு, இந்திய அரசுக்கு வந்து வெளியில வந்து ஒரு 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 தாக்குதல் வரும்போது, வெளியில வந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாம எல்லாரும் சேர்ந்து அது இந்திய அரசுக்கு குரல் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் பத்தி இந்திய அரசு பரிசு கொடுத்தாலும் குறை சொன்னாலும் நீ இந்தியனே இல்ல, முதல்ல நீ அரசுக்கு லாக்கி இல்லை. அரசுக்கு யாரையா வரியா? மக்களுக்கு தானே அரசு பண்ண வரியா? சம்பாதிக்க வரையில, பொருளுக்கு வரையில, மக்கள் யார்? எனக்கு ஃபேஸ்புக்ல சில தலைவருக்கு சொல்ற அறிக்கைகளை பார்க்கும்போது இந்த இடத்துல அரசு பண்றாங்க, இந்த இடத்துல அரசு பண்றீங்க. அதோட இல்ல, அங்க பாகிஸ்தான்காரன் அவன் அவன் இந்தியா சப்போர்ட் பண்றான் சார், நீ பண்ண தப்புங்கிறான். இந்தியாவில அவன் சப்போர்ட் பண்றான். நான் சரி ஒரு போய் இங்க வரும், ஒரு மாசம் இங்க வரையா சப்போர்ட் பண்றேன், பாகிஸ்தான் ஒரு உல்லாசம் போயிட்டு வா பார்ப்போம். இங்க அங்கிருந்து இங்க வராங்க, உல்லாசம் பண்ண வராங்க, இங்க மருத்துவத்துக்கு வராங்க, இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியம் திரும்புறாங்க. எந்த இந்தியனாவது பாகிஸ்தான போய் ஒரு மாசம் டீம்ல போயிருக்கலாம்? யாராவது யாரா போயிருக்கலாம்? இந்தியாவுக்கு இங்க நீங்க சொல்றீங்க, இங்க யாரும் உல்லாசம் போயிருக்கலாம்? இங்க இருந்து ஒரு ஒரு கட்சியை குறைச்சதுக்காக இந்தியா பள்ளி கொடுக்காங்கய்யா. அது ஒரு ஒரு கேவலமான ஐயா. அப்ப அப்படியே பதவி தேவையா? அப்படியே பதவி தேவையா? ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா, ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்க பேசுறது நல்லா பேசியிருக்கோம். நான் உணர்கிறேன், இங்க உள்ள முஸ்லிம்களை தீவிர காட்டு துப்புறாங்க. நம்ம நாட்டில் உள்ள பல முஸ்லிம்கள் அந்த தீவிர ஆதரிக்கிறாங்களா? அவங்க ஆதரிக்கல, அவங்க தப்புன்னு சொல்லிக்கிருக்காங்க. நீங்க நீங்க சரின்னு சொல்லிக்கிறீங்க. நிறைய சொல்றாங்க சார். பேஸ்புக் ஒரு கமிஷன் பாருங்க, ஒரு நம்ம ராணுவத்திற்கு போயிட்டு உள்ள இப்படிதான் இதான் உதாரணம். பேசும்போது இவர் எங்கே சப்போர்ட் பண்றாங்க? நான் வந்து சார் எங்க இந்திய மக்கள் 26 பேர் கொண்டுட்டாங்க, அவன் தீவிரவாதிகளுக்கு நாங்க இருக்கணும், நீங்க அதுக்கு சப்போர்ட்டா அதுக்கு காரணம் கேட்காது. காரணம் கேட்டா தப்பு. கொண்டு செத்தம் 26 செத்தான், இந்திய செத்தான், அவங்க யாராவது கட்டுமை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாம்? யாராவது அது இங்க புதுசா கேட்கலங்கிறாங்க. அது ஒரு விஷயம். அவன் கேட்டானா கேட்கலையா, இந்துவா முஸ்லீம் அதெல்லாம் இல்ல, செத்ததான் இந்தியன் வரும். செத்தவன் 26 பேர் இந்தியன்ஸ், அது உண்மை வேணா? இந்துவாவா முஸ்லீம் அது தேவை எனக்கு. அவன் செத்தவன் இந்தியன், இந்தியனா நமக்கு இது வரணும். இங்க போயிட்டு மோடியை குறை சொல்றது, அமித்ஷாவை குறை சொல்றது, அது அதுக்கு நேரம் இல்லைங்கிறேன்னா, அதுக்கு நேரம் இல்லை. அது நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒற்றுமை ஏன்னா முடி முடிச்சேன், அதான் முடிக்கு வந்துட்டேன். ஏன்னா எதுக்கு வேணா எங்கே போச்சு ஒற்றுமை வேணுங்கிற. இன்னைக்கு சொல்றேன், தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு அங்கே விடுங்க, தமிழ் மொழிகள் இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு முறைப்பட்டு போயிட்டு இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒற்றுமை வேணும். இப்போ இண்டஸ்ட்ரி ஒற்றுமை வேணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து வசூல் வழங்கிறோம், கேட்ட ஆள் வழங்கிறோம், சிறுபட ஓடலைங்கிறோம். இதுக்கானதுக்கு என்ன வேணும்? எல்லாரும் கூடும், பெப்சி சேவைப்பாளர்கள் எல்லாம் கூடி இது என்ன இதுக்கு நம்ம பேசிக்கிறோம், நாங்க அவங்க பேசணும். அப்ப அவங்களுக்கு ஒற்றுமை வரணும். ஆனாலுக்கு நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு நீங்க சண்டை கொடுத்துருந்தீங்கன்னா இதான் அவங்க கூட போயிடும். இங்க ஒற்றுமை வரணும். எதா இருந்தாலும் ஒற்றுமை தான் முக்கியம். எங்க சொன்ன மலையாளி சொல்லி நான் இந்தியா இது போயிட்டேன், காஷ்மீர் போயிட்டேன். இந்த அகமொழி விழிகள் நல்ல டைட்டில், நல்ல தமிழ் டைட்டில். 2 பேருக்கும் பார்வை இல்லை, கதாநாயகிக்கும் பார்வை இல்லை. எவன சார் பார்வை. அப்போ காதலர்கள் காதலும் காதலியும் பார்வை இருந்தால் கண்ணால் பேசிக்கொள்வார்கள். அவருக்கு பார்வை இல்லை, அப்ப அகமொழியால் பேசிக்கொள்வாங்க. அப்ப அகமொழி
அகமொழிங்கிறது அதான் மனசு உள்ளுதான். அதை வந்து வெளியில பேசிக்கிறாங்க. வெளியில்லாதவங்க அகமொழியாக பேசி கொடுக்குறாங்க. இந்த படம் கண்டென்ட்டு நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, ட்ரெய்லர்லேயே அந்த ரொம்ப திருவிழா இருந்தது. கதாநாயகி சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். கதாநாயகி ஜிகி சோழ மாதிரி இருக்காங்க. பெரிய அளவில் இன்னைக்கு வெற்றி அடையணும். அது மாதிரி எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்களை இயக்கணும், நீங்கள் தமிழ் படம் தயாரிக்கணும். ஆனால் இந்த படம் மிக வெற்றி அடைய இந்த வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம்.